ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் மறுபடியுமாக இந்த டாப்டி வேதபாட வகுப்பிற்கு எங்களுடைய தமிழ் ஐக்கிய கிறிஸ்தவ சபையின் மூலமாக உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். பாடலை பாடி ஜெபித்த அருமையான சகோதரன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நம் மத்தியில இணைந்து படித்துக் கொண்டிருக்கிற சகோதரி ஏஞ்சலின் அகஸ்டினா அவர்கள் மூலமாக இந்த வருடத்துல இணைந்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு நாள் தன்னுடைய செய்தியில, தன்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்ல எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள். என்னுடைய வாலிப இந்த டீனேஜ் இந்த காலங்களில ஆண்டவருக்கு தூரமாய் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த வேளையில் இந்த வேதபாட வகுப்பின் மூலமாக மறுபடியும் தேவனோடு உள்ள ஒரு அன்புல உறவுல பலப்படும்படியாக என்னை இணைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்கிற ஒரு செய்தியை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். உண்மையாகவே அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். சகோதரன் முதலாவதாக ஒரு கொஞ்சம் பேர்களுக்கு முன்பாக முதன்முறையாக நான் இந்த பாடலை பாடப் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் உற்சாகப்படுத்தி ஜெபியுங்கள் என்று சொல்லி இந்த நாளில் நம்மதிலே அவர் அந்த பாடலை பாடி ஜெபித்திருக்கிறார்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் நாம் பாடம் 21 பாவங்களை அறிக்கையிடுதல் என்பதன் பாடத்தின் மூலமாக பாவங்களை அறிக்கையிடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தெளிவாக படித்தோம். பாடம் 22ல பாவ அறிக்கையிடுதலில் வேதாகமத்தினுடைய பயன் என்ன என்பதை கடந்த வாரத்துல நாம் இந்த பாடங்கள் மூலமாக நாம் படித்தோம். நம்முடைய வேதாகமத்தினுடைய வசனங்களை நீங்கள் நானும் தொடர்ச்சியாக ஒழுங்கும் கிரமமாக வாசிக்கிற பொழுதுதான் அந்த வேத வசனங்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற பாவங்களை நமக்கு உணர்த்தி காண்பிப்பதன் மூலமாக நாம் பாவ அறிக்கை செய்கிறோம் என்பதை கடந்த பாடம் 22 மூலமாக நாம் படித்தோம். நாம் வெளியே புறப்பட்டு போவதற்கு முன்பாக நம்முடைய கண்ணாடிக்கு முன்பாக நின்று நம்முடைய முகங்களையோ நம்முடைய தலைமயிரையோ நாம் சரி செய்வது போல நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய கண்ணாடியாக பரிசுத்த வேதாகமம் காணப்படுகிறது என்பதை நாம் படித்தோம். பாவ அறிக்கை செய்வதோடு மாத்திரம் நாம் நின்று விடாதபடி பாவ அறிக்கை செய்த பின்பதாக பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நம்முடைய பாவ அறிக்கை காணப்பட வேண்டும் என்பதை நாம் பாடம் 23 மூலமாக நாம் படித்துக் கொண்டோம். அதோடு சேர்ந்து நஷ்ட ஈடு என்கிற ஒரு காரியத்தையும் நாம் பார்த்தோம். நாம் நஷ்ட ஈடு நம் மூலமாக நாம் செய்த தவறின் மூலமாக யாராவது அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர்கள் நஷ்டமடைந்திருந்தால் அதற்குரிய நஷ்ட ஈட்டையும் நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய ஒரு சத்தியத்தையும் பாடம் 22 மூலமாக நாம் படித்தோம். இந்த நாளில் நாம் பாடம் 23வது பாடமாக ஆராதனை நடத்த ஆயத்தங்களை செய்தல், preparing to lead the service. வருகிற காலங்களில நீங்கள் நானும் ஏதோ ஒரு வகையில் ஆராதனைகளை நடத்துகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆராதனையை லீட் செய்கிறவர்களாக, இல்லையென்றால் ஒரு செய்தியை கொடுக்கிறவர்களாக, அநேக ஜனங்கள் முன்பாக ஆண்டவருடைய வாழ்க்கையில தந்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சாட்சிகளாக பகிர்ந்து கொள்கிறவர்களாக, ஏன் ஊழியங்களை செய்கிறவர்களாக, சண்டே கிளாஸா இருக்கட்டும், திருச்சபை ஊழியங்களா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பலதரப்பட்ட ஆண்டவருக்கு மகிமையுள்ள காரியங்களை செய்கிற நாம் ஒரு ஆராதனையை நடத்துவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான்
இந்த பாடங்கள் வழியாக நாம் படித்திருக்கிறோம். இந்த 23வது பாடத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு சில படங்களை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆராதனையை ஒழுங்காகவும் உற்சாகமாகவும் நடத்த உங்களுக்கு தெரியுமா என்று அந்த அட்டைப்பட அந்த முதல் பக்கத்துல ஒரு சில படங்களை அங்கே காண்பித்திருக்கிறார்கள். ஆராதனை நடத்துகிறவர்கள் சரியான ஒரு ஆயத்தத்துடன் அங்கே வராத பட்சத்துல அவர் வசனங்களை அங்கே தேடுகிற பொழுது இங்கே கூடியிருக்கிற சபை ஜனங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டும் சத்தமிட்டும் கொண்டிருக்கிற ஒரு படத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு படத்துல ஆராதனையை நடத்துகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய பிரசனத்துல அந்த ஆராதனை நடத்துகிற பொழுது கேட்கிற ஜனங்கள், முன்பாக இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு மகிமை, glory to God சொல்லுகிற என்று சொல்லுகிற ஒரு படத்தையும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். 3வது படமாக பிரசங்கம் செய்கிற பொழுதோ இல்லை என்றால் ஆராதனை நடத்துகிற பொழுதோ ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு படத்தையும் அங்கே காண்பித்திருக்கிறது. இந்த 3 படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நானும் போய்கொண்டிருக்கிற திருச்சபைகளில் இவ்விதமான சூழ்நிலைகள் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நானும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்துல நான் என்னுடைய திருச்சபைக்கு சென்று இன்னைக்கு போக முடியாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் வேலை இருந்தது. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த வேலையை அவசரமாக முடித்து ஆலயத்திற்கு சென்ற பொழுது இந்த நாள்ல ஒரு மிகவும் அருமையான ஒரு ஆராதனையை நான் காணவும் வசனத்தின் மூலமாக உணர்வை அடையவும் வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் போய்கொண்டிருக்கிற திருச்சபையில ஆராதனை நடத்தப்படுகிற பொழுது நடத்துகிறவர்கள் சரியாக ஆயத்தம் இல்லாமல் வருவார்கள். ஆனால் எவ்விதமான சூழ்நிலைகள் காணப்படும் என்பதை தான் இந்த நாளில் படிக்கிற பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. நடத்துகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய பிரசனத்துல அவர்கள் ஆராதனை நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல நடத்துகிற நான் சரியான ஆயத்தத்தோடு இல்லாமல் இருப்பேன். ஆனால் அங்கே வசனங்களை கேட்கிறவர் ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கும். இல்லை என்றால் நான் வசனத்தை தவறுதலாக எழுதி அங்கே இருந்து தேடி கொண்டிருப்பேன். ஆனால் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளுகிற நிலைகள் காணப்படும் என்பதுதான் படங்கள் மூலமாக அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய குடும்பமானது பரலோக தந்தையை ஆராதிப்பதற்காக நம்ம எல்லாரும் இந்த நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக கூடி வருகிறோம். நாம் கூடி வருகிற அந்த நேரமானது, சபையானது, அந்த சபையில் நடைபெறுகிற ஆராதனையானது ஒழுங்காகவும் உற்சாகமாகவும் இருக்கும் பொருட்டு நம்முடைய ஆராதனைகளை நடத்துகிறவர்கள் அது ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடம் சொல்ல வருகிறது. ஒழுங்காகவும் உற்சாகமாகவும் இருக்கும் பொருட்டு அந்த ஆராதனையை ஆயத்தம் செய்வது எப்படி என்பதுதான் இந்த நாள்ல இந்த பாடத்துல மிகவும் அருமையாய் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு வழிபாட்டை நடத்துவது எப்படி, அதற்கு ஆயத்தம் செய்வது எப்படி, ஒரு சிறந்த ஒரு ஆராதனை நடத்துவது எப்படி, அதற்கு நாம் எவ்விதமாக நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடங்களை நாம் தொடர்ந்து படிக்க போறோம். How to prepare a good service, how to lead a good service. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில வருகிற நாட்களில நீங்க நானும் ஆராதனைகளை நடத்துகிறவர்களாக, தேவ செய்தியை பிரசங்கிக்கிறவர்களாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக நிச்சயமாக
ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறபடினால்தான் நானும் நீங்கள் அறிந்தோ அறியாமலேயோ இந்த டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் கோர்ஸ் சீஷத்துவ பயிற்சி வகுப்பையில் இணைந்து படிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாள்ல இந்த பாடங்களை தான் இந்த பாடங்கள் மூலமாக நாம் படிக்க இருக்கிறோம். ஒரு பொது ஆராதனையில் நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிற 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த பாடம் துவங்குகிறது. யாராவது ஒருவர் சீக்கிரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். இன்னொரு வாசிங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனமும் 40வது வசனமும். தேவன் பாவத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். 40வது வசனம். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஆமென். இங்கே அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லப்பட்டு உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்கிற ஆராதனையானது ஆவியோடும் உண்மையோடும் ஒரு ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். 2வதாக நாம் நடத்துகிற செய்கிற ஆராதனையானது சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தப்பட வேண்டும். The all things done decently and in order. Worship in spirit and the truth. நம்முடைய ஆராதனையானது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் அங்கே செய்யப்பட வேண்டும். சரிங்களா? இந்த 2ஐயும் கொஞ்சம் தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் நடைபெறுவதற்கு முதலாவதாக அந்த ஆராதனையை சரியான முறையில ஆயத்தம் செய்கிறவர்களாக தயாரிக்கிறவர்களாக நடத்துகிறவர்கள் இருக்க வேண்டும். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு மிகவும் அவசியம். அதே நேரத்துல வேத வசனம் அல்ல என்றால் வேத ஆராய்ச்சி நமக்கு உதவியாக இருக்கிறது. ரொம்ப நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் அநேக இடங்களில் நமக்கு தேவையானதாக உதவி செய்தவர்களாக இருக்கிறதை நீங்கள் நானும் தயவு செய்து மறந்து விடக் கூடாது. இப்படி என்றால் ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய ஆராதனைகள் இருப்பதற்கு முதலாவதாக நடத்துகிறவர்கள்
ஆராதனையை நல்ல விதத்துல ப்ரிப்பேர் செய்கிறவர்களாக, ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க நானும் ஒருவேளை இந்த நாள்ல நான் ஒரு ஆராதனையை நடத்துகிறவனாக இருக்கும் பொழுது, நான் நடத்துகிற ஆராதனையானது ஆவியோடும் உண்மையோடும் நான் ஆராதனை செய்கிற பொழுது, துதிகளை ஏறெடுக்கிற பொழுது, பாடல்களை பாடுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது இருக்க வேண்டுமானால், முதலாவதாக நடத்துகிற நான் ஆராதனையை நல்ல முறையில் நான் ஆயத்தம் செய்திருக்க வேண்டும். சரிங்களா? நான் நன்றாக தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன், சரியாக தான் ஆயத்தம் பண்ணி வந்தேன். ஆனால் ஜனங்கள் சரியில்லை என்று நம்முடைய கைகளை கழுவிவிட முடியாது. இந்த பாடம் பின்னாடி நான் படிக்க போறோம். ஆராதனை நடத்துகிறவர்கள் இந்த ஆராதனை ஆயத்தப்படுத்துவதை காட்டிலும் தன்னை அதிகமாக அவன் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு சொல்ல வருகிறது. ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை நாம் இந்த நாட்கள்ல நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். நடத்துபவர் முன்னதாக ஆயத்தம் செய்யாவிடில் என்ன நடக்கும் என்பதை தான் அந்த முதல் பக்கத்தில் உள்ள படங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். அவர் சரியாக, உதாரணமாக சில நேரங்கள்ல நான் வசனத்தை தவறாக நோட் பண்ணி வைத்துக் கொண்டு அதை சொல்லுகிற பொழுது அந்த வசனம் அதற்கு ஏற்ற விதமாக இல்லை என்றால் எப்படி ஸ்டக்கப் ஆகும் சொல்லிட்டு நீங்க நிறைய நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க. சில வசனங்கள் தேடுகிற பொழுதே நேரங்கள் விரயமாகும். சொல்லுகிற வார்த்தை, அடுத்து என்ன சொல்லுகிற வார்த்தை கூட அது மறந்து விடுகிறதாக மாறிவிடும். கேட்கிறவர்களுடைய கவனம் சிதறுவதற்கும் வாய்ப்பாக மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் சில நேரங்களில் நம்முடைய ஆராதனைகளை பார்க்கும் பொழுது அது ஒரு உயிரற்ற ஆராதனையாக, இன்னும் ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் செத்த ஆராதனையாக, கிராமங்கள் நம்முடைய ஊர்களில கிராமங்கள்ல செல்கிற போது பல ஆராதனைகள் உயிரற்ற ஆராதனையாக, அங்க ஒரு ஜீவன் இருக்காது, உயிரே இருக்காது. ஏன் ஜீவன் உயிர் இருக்காது? அங்க வசனமும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் அங்கே இல்லை என்றால் அது உயிரற்ற ஆராதனையாக தான் இருக்கும். ஆராதனை நடத்துகிறவர்கள் அது யாரா இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து ஆராதனை நடத்துகிறவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் சரியாக இல்லை என்றால், அவர்கள் சரியாக அந்த ஆராதனையை அவர்கள் நடத்தவில்லை என்றால் அந்த ஆராதனை உயிரற்ற ஆராதனையாக, செத்த ஆராதனையாக தான் இருக்கும். ஜனங்கள் வருவார்கள், வந்து உட்காருவார்கள், எழுந்து நிற்பார்கள், அப்படியே வந்த விதமாகவே அவர்கள் திரும்பி போகிறவர்களாக தான் அவர்கள் காணப்படுவார்கள். செத்த ஆராதனையாக அது இருக்கும். அந்த உயிரற்ற செத்த ஆராதனைகள் நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது 2 காரணங்கள். ஒன்று, உற்சாக குறைவு, ரொட்டீன், திரும்ப 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 ஒரே காரியங்களை செய்து கொண்டிருப்பது. 2வது, ஒழுங்கற்ற நிலை, டிசார்டர். திருச்சபை வழிபாட்டில் ஏற்படக்கூடிய 2 முக்கிய தவறுகள் என்ன என்று சொல்லும் பொழுது, ஒன்று உற்சாக குறைவு, 2வதாக ஒழுங்கற்ற நிலை. What two faults may develop in church worship? Number 1, routine. Number 2, disorder. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில ஊழியங்களை நம்பி ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். ஒரு சில அநேக பேர்கள் சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில பேர்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன், ஒரு சில பேர்கள் சபையே நடத்துகிற பொறுப்பில ஊழியத்துல நீங்கள்
இருப்பவர்களாக இருக்கலாம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லுது, 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுவது, ஜனத்திரட்சி ராஜாவினுடைய மகிமை. ஜனத்திரட்சி ராஜாவினுடைய மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீங்க நானும் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் கீழ் நோக்கி போகக்கூடாது, கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கக்கூடாது. வளரணும், வளர்ந்து பெருகணும். ஆண்டவருக்கென்று மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஊழியங்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இருப்பதற்கு ஊழியங்களை செய்கிறவர்களுக்கும் மிகுந்த அதிக பொறுப்பு உண்டு. அவர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இந்த 2 காரியங்களை தவிர்ப்பதற்கு, உற்சாக குறைவை தவிர்ப்பதற்கு, ஒழுங்கற்ற நிலையை தவிர்ப்பதற்கு நடத்துகிறவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, ஆண்டவருக்கு நேராக, கடவுளுக்கு நேராக சில காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று. 2வதாக, ஜனங்களுக்கு நேராகவும் சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? உதாரணமாக, துதி செலுத்தப்படும் இலக்கு ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும். துதி, நன்றி, கணம் இவையெல்லாம் யாரை போல செலுத்த வேண்டும்? தேவனுக்கு நேராக செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் போதனை, ஆண்டவருடைய வசனம் இவைகள் ஜனங்களுக்கு நேராக இருக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக அந்த ஆராதனையில காணப்பட வேண்டும். 2 காரியங்கள் நடைபெற வேண்டும். 2 தவறுகள், அதை சரி செய்வதற்கு ஆண்டவருக்கு நேராகவும் நம்முடைய ஆராதனையில நிகழ்வுகள் காணப்பட வேண்டும். ஜனங்களுக்கு நேராகவும் நம்முடைய ஆராதனையின் நிகழ்ச்சிகள் சரியான விகிதத்துல கலந்து இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய ஆராதனையானது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக காணப்படும். The price is directed towards God. Teaching is directed towards people. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். யாராவது வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது சீக்கிரமா வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு நீங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், நமக்குள்ளே வசனங்களை போதிக்கிற பொழுது, கொடுக்கிற பொழுது ஜனங்களுக்கு நேராக அந்த வசனங்கள் அங்கே சென்றடைய வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் உணர்வடையும்படியாய் நீங்கள் நானும் கொடுக்கக்கூடிய தேவ வார்த்தையானது அவருடைய இருதயங்களை உடைக்கத்தக்கதாக, அவருடைய இருதயங்களுடைய காயங்களை கட்டத்தக்கதாக, காயங்களை ஆற்றத்தக்கதாக ஜனங்களுக்கு நேராக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையானது அங்கே செல்ல வேண்டும். அதே நேரத்துல துதிகள், ஆராதனை எங்க போனோம்? தேவனை நோக்கி போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனை நடத்துகிறவர்கள் தங்களுக்கென்று அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆராதனை நடத்துகிறவர்களை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருக்கு போகக்கூடிய கனத்தை மகிமையும் களமாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, நம்முடைய ஆராதனை நிகழ்ச்சிகள் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டியவைகள் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை பின்னாடி படிக்க போறோம். எதையெல்லாம் தேவனுக்கு நேராக நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நாம் ஜனங்களுக்கு நேராக செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் தொடர்ந்து இந்த பாடங்கள் வழியாக நாம் படிக்க போகிறோம். அப்ப எந்த 2 இலக்குகளை நோக்கி வழிபாட்டினை நடத்துபவரின் நோக்கம் இருக்க வேண்டும்? ஒன்று கடவுளுக்கு நேராக, 2வதாக மக்களுக்கு நேராக
இருக்க வேண்டும். சரிங்களா? 22வது பாடத்தை நீங்க பார்க்கிற பொழுது, அந்த 22வது பாடத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மாதிரி ஆராதனை ஒழுங்கு என்கிற ஒரு அட்டவணையை அங்கு நமக்கு தந்திருக்கிறது. பாடம் 22 நீங்க எழுதும் போது அங்கே ஒரு மாதிரி ஆராதனை ஒழுங்கை அங்கே தந்திருக்கிறது. அந்த மாதிரி ஆராதனையை புத்தகங்கள் உங்கள் கையில இருப்பீர்களானால் தயவு செய்து பார்த்துக் கொள்ளும்படியாக அதை கேட்கிறேன். அந்த மாதிரி ஆராதனை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கருத்து பொருள் இருக்குது, சோதனையின் மீது வெற்றி. அடுத்தபடியாக ஒரு 3 கட்டங்களாக அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நிகழ்ச்சி ஐட்டம்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இரண்டாவதாக பொருள் அடக்கம் கண்டென்ட், மூன்றாவதாக பங்கேற்கும் நபர்கள் பார்ட்டிசிபென்ட் பர்சன். முதலாவதாக என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, அதனுடைய பொருளடக்கம், மூன்றாவதாக பங்கேற்கும் நபர்கள். உதாரணமாக அந்த மாதிரி ஆராதனை ஒழுங்குல பார்க்கும் பொழுது ஆரம்ப ஜபம், ஆரம்பம், துதி செலுத்துதல், வேத வாசிப்பு, துதி செலுத்துதல், அறிவிப்புகள், ஜபம், துதி செலுத்துதல், சாட்சி, காணிக்கை, பிரசங்கம், பாவ அறிக்கை, மன்னிப்பு நிச்சயம், கடைசியாக முடிவு. இப்படிப்பட்ட 13 நிகழ்ச்சிகளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பொருள் அடக்கம், கடைசியாக யார் யார் அந்த ஆராதனைகளை நடத்துகிறார்கள் என்கிற ஒரு 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 மாதிரி ஆராதனையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கொஞ்சம் நீங்க பாடங்கள் எழுதும் போது அதை பார்த்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். பல நூற்றாண்டுகளாக இந்த எல்லா நிகழ்ச்சிகளின் பயன்களை கிறிஸ்தவ திருச்சபையானது கற்றுக்கொண்டு வந்துள்ளது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் நினைவில் கொண்டு நாள காலங்களில் இந்த ஆராதனை என்று சொல்லப்படுது, இந்த நாளில் ஆராதனை இஷ்டம் போல அவர்கள் விரும்புகிற பிரகாரமாக அநேக ஆராதனைகள் தவறாக நடத்தப்படுகிறதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த பாடங்கள்ல சொன்ன பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு உணர்வு உண்டாகும்படியாக ஒரு பாவ அறிக்கை செய்கிற ஒரு தருணங்கள் கூட இந்த நாட்களில கொடுக்கப்பட முடியாதபடி ஆராதனைகள் மாறிவிட்டது. தனிஜபங்கள்ல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் உண்மை. ஆனால் பொதுவாக நான் கூடி வருகிற இடங்களில அங்கே கொடுக்கப்படுகிற தேவ செய்தியின் மூலமாக நாம் தொடப்படுகிற பொழுது நம்முடைய தவறை, நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிற தருணங்கள் இந்த நாட்களில கொடுக்கப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில திருச்சபைகள், ஆவி பாரம்பரிய திருச்சபைகள் சொல்லப்படுகிற திருச்சபைகள்ல அவருடைய உண்மையான அர்த்தம் தெரியாமலேயே பாவத்தை அறிக்கை கொண்டிருக்கிறார்கள். என் பாவமே என் பாவமே என்று என்னென்ன தெரியாமல் அறிக்கை குறிப்பாக இல்லாதபடி நம்ம ஏற்கனவே படித்தோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட குறிப்பிட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அதற்குதான் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக நமக்கு உணர்த்துறார் என்று படித்தோம். ஆனா ஒரு சில திருச்சபைகள்ல அதை குறித்த சிந்தனை இல்லாதபடியே ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை கொஞ்சம் ஞாபகத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக கடந்த வாரத்துல நாம் அந்த பாடங்களின் மூலமாக படித்தோம். உதாரணமாக நாம் ஒரு சப்பாத்தியை, ஒரு ரொட்டியை நாம் தயார்படுத்துகிற பொழுது மாவு மட்டும் இருந்தால் ஒரு சப்பாத்தியை நாம் தயார் செய்து விட முடியாது. அதற்கு தேவையான தண்ணீர் அவசியம், உப்பு அவசியம். இவையெல்லாம் சரியான அளவு விகிதத்தில் கலந்து ஒரு மாவை நாம் பிசைவோம் ஆனால், ஆயத்தப்படுத்துவோம் ஆனால் அந்த சப்பாத்தியுடைய தரம், அந்த சப்பாத்தி எவ்வளவு சுவையாக இருக்கும் என்பதை நீங்கள் நானும் அறிவோம். அதே போல நம்முடைய ஆராதனைகளில் ஆனது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், எப்பொழுது நடைபெறுகிற ஆராதனையா இருக்கட்டும், ஸ்துதிகள் மட்டும் இருந்தால் அது சரியான ஒரு ஆராதனையா இருக்காது. இல்லை எங்கள் ஜெபங்கள் மட்டும் இருந்தால் இது ஒரு சரியான ஆராதனையாக இருக்காது. இல்லை எங்கள் வசனங்கள் மாத்திரம் இருந்தால் அதுவும் சரியான ஆராதனையா இருக்க வேண்டும், இருக்க முடியாது. அப்படி என்ன, அந்த துதிகள் காணப்பட வேண்டும், ஜெபங்கள் காணப்பட வேண்டும், தேவனுடைய வசனங்கள் அங்கே போதிக்கப்பட வேண்டும் என்று அந்த விகிதங்கள் எல்லாம் கலந்த ஒரு ஆராதனையாக இருக்கும் பொழுது அங்கே உண்மையாகவே அந்த பலன், அவருடைய மகிமை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்று இந்த பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. கடவுளுக்கும் மக்களுக்கும் நேராக
செலுத்தப்படும் வெவ்வேறு நிகழ்ச்சி நிலைகள் மூலமாக தான் நம்முடைய ஆராதனை ஒரு சிறந்த ஆராதனையாக இருக்க முடியும் என்று இந்த பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. சரிங்களா? ரைட். தொடர்ந்து நாம் படிக்கிற பொழுது உதாரணமாக ஒரு சில நிகழ்ச்சி நிறைவேறி வாசிக்கிறேன் பாருங்க. அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருப்பாங்க? துதிகள், இது ஆண்டவருக்கு நேராக செய்யப்படுவது. வேத வாசிப்பு ஜனங்களுக்கு நேராக, ஜெபமும் நன்றி செலுத்துதலும் ஆண்டவருக்கு நேராக, அறிவிப்புகள் ஜனங்களுக்கு நேராக, பாவ அறிக்கை தேவனுக்கு நேராக, பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஜனங்களுக்கு நேராக, இவ்விதமாக கலந்து நம்முடைய ஆராதனைகள் காணப்படுவோமானால் உண்மையாகவே நம்ம ஆரம்பத்தில் படித்தது போல நம்முடைய ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக காணப்படும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை தங்குகிற, இறங்குகிற, தேவனுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிற ஜனங்களாக நம்முடைய ஆராதனைகள் காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. சில நேரங்களில ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆராதனைகள் நடத்தப்படுற பொழுது நான் நம்முடைய குரூப்ல நான் சில மெசேஜ்கள் அனுப்புவேன். அதை ரொம்ப யோசிச்சு அனுப்புவேன். அனுப்பணுமா வேண்டாமா, இல்ல பங்கு பெறுங்கள் சொல்வது உண்டு. ஏனென்றால் இந்த ஆராதனையினுடைய முறைகள், ஒழுங்குமுறைகள் நாம் படிக்கின்ற அந்த பாட வசனத்தின் மூலமாக, இந்த பாடத்தின் மூலம், அந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒழுங்கின் மூலமாக, அந்த கருப்பொருள் மூலமாக அந்த பாடங்கள், அந்த நிகழ்வுகள் நடப்பதினால நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே நேரத்துல கலந்து கொண்டு நீங்கள் இருக்கின்ற பகுதிகளில இதை நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதற்காக தான் சில நேரங்களில் நான் கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு அழைப்பு எடுக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட முறைகளை நாங்கள் ஏற்கனவே ஆண்டவருடைய கிருபையினால் ஏற்கனவே படித்தபடினால, உதாரணமாக நம்முடைய டாப்டி வேதபாட வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிற பொழுது கூட சில நேரங்கள்ல, எல்லா நேரங்கள்ல, சில நேரங்கள்ல பாடத்திற்கு, தலைப்பிற்கு இந்த நாளை என்ன சிந்திக்க போறோம் என்பதற்கு தகுந்த விதமாக அந்த கருப்பொருளோடு சேர்ந்த பாடல்களை சில நேரங்களில் நான் கேட்பது, ரிக்வெஸ்ட் பண்றது உண்டு. இந்த பாடுறீங்களா, இந்த பாட்டை நீங்க பாடுங்க. இப்ப சொல்லுவாங்க, இல்ல பிரதர் அந்த பாட்டுங்களுக்கு தெரியாம. சரி, ஓகே, உங்களுடைய விருப்பமான பாடல்கள் என்னது, நீங்க பாடுங்க என்று சொல்லி சரி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டியதுனால அப்படி செய்ய வேண்டியது இருக்கும். உதாரணமாக நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள் நாம் தொடர்ந்து படிக்க போறோம். நாம் அந்த நாளில் தியானிக்க போகிற அந்த கருப்பொருளோடு இணைந்து இருக்குமானால் அது எளிதாக நாம் சொல்ல வந்ததை, அந்த நாளுக்குரிய வசனங்களை ஜனங்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்பதை பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. முக்கியமாக இந்த ஆராதனையை நடத்துகிற பொழுது நாம் ஒரு முக்கியமான அந்த கருப்பொருளை, இந்த தீம் என்று சொல்லுவாங்க. தீம் என்னது? தீம். இந்த நாள்ல எந்த கருப்பொருள் அடிப்படையில நாம் இந்த நாளில் இந்த ஆராதனை செய்ய போகிறோம். உதாரணமாக இந்த பாடத்துல சோதனையின் மீது வெற்றி, என்னது சோதனையின் மீது வெற்றி, இந்த மாதிரி ஆராதனை பார்க்கிற பொழுது அங்கே வசனம், வேத பகுதி வேத வாசிப்பு மத்திய 4ஆம் அதிகாரம் 1-11 முடியாத வசனங்களே அங்கே சொல்லப்பட்டிருந்தது. இந்த மத்திய 4ஆம் அதிகாரம் 1-11 முடிய வசனங்களை நீங்கள் நான் நன்றாக தெரிந்திருப்போம். இது என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனைகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தர சோதனை, தேவாலயத்து உபகரி சோதனை, உயர்ந்த மலை சோதனை. அப்போ தலைப்பு வந்து சோதனையின் மீது இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வெற்றி கொண்டார். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நிகழ்வுகளை, அந்த ஆராதனை நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, பாடல் பார்க்கும் பொழுது அந்த பாடல் பகுதியை பிரிட்டா என்கிற சகோதரி ஒரு பாடலை பாடுறாங்க, சாட்சியின் பாடலாக பாடுறாங்க. அந்த போட்டு பாருங்க, வெற்றி என்கிற சிறப்பு பாடல். சோதனை மீது வெற்றி பாட்டு எப்படி சம்பந்தப்பட்டு பாருங்க, வெற்றியை குறித்துதான பாடல். அதே போல வசனங்களை வாசிக்கிற பொழுது, வேத பகுதிகளை வாசிக்கிற பொழுது இதற்கு இணைந்து, அந்த கருப்பொருளுக்கு இணைந்து, இந்த கருப்பொருள் எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லும் பொழுது வாசித்த வேத வசனத்தில் பகுதியிலிருந்து, வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அந்த கருப்பொருளின் அடிப்படையில
பாடல்கள் காணப்பட வேண்டும், வேத வசனங்கள் காணப்பட வேண்டும், தேவ செய்தி காணப்பட வேண்டும். முடிந்தால் சாட்சி பகிர்வது கூட அதன் அடிப்படையில் அவர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுதுதான் அது உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாகும். துதிகள் பாடல்கள் ஒரு பக்கம் போகும், அந்த பாடலுக்கும் செய்திக்கும் சம்பந்தமே சில நேரங்கள் இருக்காது. செய்திக்கும் பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படின்னா பாருங்க, தொடர்ந்து படிக்க போறோம். யார் இந்த நடத்துகிறவர்களை எவ்விதமாக தெரிந்து கொள்ள வேண்டும், யார இப்படிப்பட்ட ஆதரவை நடத்துபவர்களுக்கு நடத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கொடுக்கலாம். இந்த பாடங்களை தொடர்ந்து படிக்க போறோம். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய பாடல்கள், இவை இரண்டு நம்முடைய வேத வசனங்கள் அந்த நாளில் நாம் தியானிக்க போகிற அந்த கருப்பொருள், அந்த தீமுக்கு இணைந்ததாக இருக்கும் பொழுது அது உண்மையாகவே ஒரு ஆவியோடும் உண்மையோடும் வல்லமையோடும் நிறைந்த ஒரு ஆராதனையாக கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய செய்திகளில் அதிகமாக ஒரு சில பாடல்களை அவர்கள் பாடுவாங்க. அப்ப ஏன் பாடல்களை பாடி சுவிசேஷ கூட்டங்களில, கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பாடல்களை பாடி ஜனங்களை ஆராதிக்கிற செய்கிற பொழுது அந்த நாளுக்குரிய செய்திக்கு தொடர்புடைய பாடல்களை எடுத்து அவர்கள் பாடுவார்களாம். உதாரணமாக சில மிஷனரி முகாம்களுக்கு நாம் போகிற பொழுது நன்றாக நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, அந்த கருப்பொருளுக்கு ஏற்ற பாடல்களை முதலாவது அவர்கள் பாடுவார்கள். ஏனென்றால் அந்த செய்தியை அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவருடைய உள்ளம் அந்த செய்தியை வாங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாகும். அது பாடலோடு, அது கருப்பொருளோடு இணைந்த பாடல்களை பாடுற பொழுது பாதி செய்தி அப்பவுமே அவர்கள் வாங்கிட்டாங்க. மீதி செய்தியை பிரசங்கிக்கிறவர்கள் பேசுகிற பொழுது அது எளிதாக அவருடைய உள்ளத்துல போய்விடும். உதாரணமாக அவர் சொல்லுவார், ஒரு நிலத்தை உழுவது போல ஆராதனைகள் காணப்பட வேண்டுமா, பாடல்களும் ஆராதனைகளும் ஒரு நிலத்தை உழுது கொண்டு போவது போல நம்முடைய இருதயத்தை உழுது கொண்டு போகிற பொழுது அதன் பின்பதாக வசனத்தை விதைக்கிறவர்கள் அது விதைத்து விட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அப்படி என்றால் இதை நீங்கள் நானும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பாடல், நம்முடைய ஜெபம், நம்முடைய பல்லவி பாடல் ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலிலும் கருத்து பொருளுடன் இசைந்ததாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எல்லா காரியங்களையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, ஓகே. ஆனால் மிகுந்த அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் நம்முடைய பாடல்கள், ஜெபங்கள், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பிரசங்கங்கள் கருப்பொருளோடு இணைந்ததாக இருக்குமானால் அது உண்மையாகவே ஒரு சிறந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனையின் பெரும் பகுதி மக்களை கருத்து பொருளுக்கு, அந்த தீம் கருத்து பொருளுக்கு நேராக நடத்தும்படியாக இருந்தால் அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று இந்த பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. சரிங்களா? ஒன்று. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆராதனையானது ஒரு தனித்து ஒரு ஆள் செயல்படுதலாக இருக்கக்கூடாது. ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆள் பாடுறது, ஜெபிக்கிறது, சாட்சி கொடுக்கிறது, வசனங்களை சொல்றது. ஒன் மேன் ஷோ என்று சொல்வார்கள். இந்த புக்ல அருமையான ஒரு படம் இருக்கு பாருங்க. ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தான் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, கிட்டார் வாசிக்கிறாரு, தபையில வாசிக்கிறாரு, ஹார்மோனிய பெட்டிலையும் கை வச்சிருக்கிறாரு. யாரு? ஒரு ஆள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு படத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஆள் லீட் பண்றாரு, ஒரு ஆள் புல்லாங்குழல வாசிக்கிறாங்க, ஒரு ஆள் தபையில வாசிக்கிறாங்க, ஒரு ஆள் கிட்டார வாசிக்கிறாங்க, ஒரு ஆள் ஹார்மோனிய பெட்டிலையும் வச்சுட்டாங்க. இது ரெண்டிலையும் பார்க்கும் பொழுது அது ரெண்டாவது சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொண்டு செய்கிற ஒரு ஆராதனை தான் ஒரு சிறந்த ஆராதனையாக இருக்க முடியும். உதாரணமாக பிள்ளைங்க,
எல்லா வரங்களும் கிருபைகளும் திறமைகளும் ஒரு மனிதத்துல இருக்க முடியாது. நான் பேசுகிறதற்கு ஆண்டவர் தந்திருப்பாரானால் ஒருவேளை என்னால் சரியாக பாட முடியாதனாக இருக்கலாம், இல்லை என்றால் சரியாக நான் பேச முடியாதனாக இருக்கலாம். சில பேர்களுக்கு ஆண்டவர் ஒரு தனித்துவ ஒரு கிருபையை கொடுத்திருப்பார். எல்லாரையும் இணைத்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு சில தாழ்வுகளை கொடுத்திருக்கலாம். இவ்விதமாக ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பற்பல கிருபைகளை அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு அது பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த பகிர்ந்து கொடுத்ததை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொண்டு வருகிறபடி நமக்குள்ள இருக்கிற திறமைகளை தாழ்ந்துகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த தாழ்ந்துகளை திறமைகளை கண்டறிந்து அதை நாம் பயன்படுத்துகிற பொழுது அது உண்மையாகவே அது ஒரு சிறந்த ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களை பாருங்க, சர்ச்சுடைய பாஸ்டர் உண்மைதான், அவர்கள் உண்மையாகவே அந்த ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையின்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள், அவர்கள் யாவரும் ராஜரீக ஆசாரியர்கள். ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை எழுப்பி அவர்களை தேவ நாமத்திற்கென்று நாம் அவர்களை உபயோகிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருகும். சொன்ன ஆரம்பத்தை பார்த்தோம்ல, ரொட்டீன் சொல்லுவாங்கல்ல, என்னடா இவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லா வாரமும் இதான் பேசிட்டு இருக்கிறாரு, சலிப்பு உண்டாகிவிடும், ஒரு உற்சாக குறைவு உண்டாகிவிடும். கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்க, ஒரு நாள் எல்லா காரியங்களையும் செய்ய கூடாது. இந்த ஒன் மேன் ஷோவாக இருக்கக்கூடாது. ஆரம்ப ஜபத்திலிருந்து கடைசி ஆசீர்வாத ஜபம் வரைக்கும் ஆசீர்வாத ஜபம் நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆரம்ப ஜபம் நீங்க பண்ணுங்க, செய்தி நீங்க கொடுங்க, தப்பான உபதேசங்களை கொண்டு வரக்கூடாது. ஆனால் எல்லாரையும் இணைத்து அவர்களுடைய பங்களிப்பை கொடுக்கிற ஒரு ஆராதனையாக நம்முடைய ஆராதனை காணப்பட வேண்டும். ஆராதனையானது தனித்து ஆள் செயல்படுதலாக இல்லாதிருக்க நடத்துபவர் தனது தலைமை பொறுப்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேத வாசிப்பு ஒருவர், ஜெபம் ஒருவர், ஆராதனை ஒருவர், சாட்சி ஒருவர், பாடல் ஒருவர், காணிக்கை ஒருவர். புரியுதா? நீங்க செஞ்சு பார்க்கிற பொழுது உண்மையாகவே அது ஒரு சிறந்த ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். பொது ஆராதனையை நீங்கள் நடத்த வரும்போது, பொது ஆராதனை நீங்கள் நடத்தும் சமயம் வரும்போது நீங்களே எல்லாவற்றையும் செய்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். நல்ல தலைவர் சில நிகழ்ச்சி நிரல்களை தாமே அறிமுகப்படுத்துவார். ஆனாலும் கூட மற்றவர்களும் பங்கு பெறும்படியாக அவர் கவனித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உதாரணமாக நம்முடைய வேதபாட வகுப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தான். பிரதர், நீங்க ஷேர் பண்ணுங்க, நீங்க பகிர்ந்து புரிந்து நீங்க சொல்லுங்க பிரதர், ஒரு பாடல் பாடுங்க, ஒரு ஜெபிங்க. என்றால் இத்தனை பேர்கள் நாம் இணைந்திருக்கிறோம். அத்தனை பேர்களை நான் தனிப்பட்ட முறையில யாரையும் அழைத்தது கிடையாது. பங்கு பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் மூலமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஆசீர்வாதமாக இருந்தபடினா நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி தான் இந்த நாள்ல 100 பேர்களுக்கு மேலாக 98 பேர்கள் சமைப்பட்டிருக்காங்க, பாடங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக ஆண்டவருக்கே மகிமை. நாட் ஒன் மேன் ஷோ. இந்த நாள் நான் உங்க முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னாடி அநேக சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை ரெக்கார்ட் பண்றது, அதுக்குரிய ஆயத்தங்களை செய்வது, பல விதமான காரியங்களை பின்னாடி கொஞ்சம் ஆழமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் செய்கிற ஊழியங்களில இணைந்து நீங்கள் செய்து பாருங்க. அருமையானவர்களே, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி, சில நேரங்கள்ல இங்க நடக்கிற பொழுது சில நேரங்கள்ல ஒரு கொடுத்த ஆள் வராது, இதனால இன்னொரு சகோதரனை உற்சாகப்படுத்தி
அவங்க நம்ம ஆராதனை நடத்த சொல்லுவோம். ஏனென்றால் உதாரணமாக என்னை காட்டிலும் இன்னொரு சகோதரன் ஆராதனையை நடத்துவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தாளந்தை திறமை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். நாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கணும். இப்ப என்னை காட்டிலும் ஒருவர் வசனங்களை பேசுவதற்கு போதிப்பதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கப்படுறது நான் பார்க்கிறேன். அந்த வாய்ப்புகளை நாம் நினைச்சு கூடாது. நான் சரியான ஒதுங்கி விடணும். அந்த சகோதரன் வளரட்டும், அந்த சகோதரன் பகிர்ந்து கொள்ளட்டும். யார் மூலமாக இருக்கட்டும், யாருடைய நாமம் உயரப்போகுது? ஆண்டவருடைய நாமம் உயரப்போகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் சேர்க்கப்படுறாங்க. ஒருபோது நமக்குள்ள அந்த போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. நாட்கள எல்லா இடங்களிலும் எதுவும் நடக்குது. இவன் என்னை காட்டில் வளர்ந்து விடுவானா, அவன் வளர்ந்து விடுவானா, இவன் வந்து விடுவான்னு அவனை மட்டனட்டியே வைக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க அருமையானவர்களே. நீங்க நான் நல்ல தலைவர்களாக இருப்போமானால் மற்றவர்களும் நாம் நடத்துகிற, நாம் தலைமைக்கு நடக்கிற ஆராதனையில ஊழியங்களில அவர்களை பங்கு பெற செய்து அவர்களையும் வளர்க்கிற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பாடம் சொல்ல வருகிறது. ரொம்ப அருமையான பாடம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நிகழ்ச்சி பார்த்தா பாருங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பகுதியை செய்யறாங்க. வேதத்தை வாசிக்கிறவர் ஜான் வாசிக்கிறாரு, பாவ அறிக்கை நடத்துற யாரு ஞான பிரகாசம் வாசிக்கிறாரு, சாட்சி பாடல யார் வாசிக்கிறார், பிரிட்டா பாடுறாங்க. ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நீங்கள் பாடங்கள் எழுதும் போது நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். வாலிப பகுதிக்குரிய அந்த வாலிப குழுவினுடைய செயல்களை பற்றி அறிக்கை யார் வாலிப குழுவினுடைய தலைவராக இருக்கிற பீட்டர் வாசிக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தா சபையில என்ன ஆராதனைன்னு எனக்கு தெரியாது, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லல, அது பின்னாடி படிக்க போறோம். பாட்டுல என்ன சொல்லி இருக்குது, என்ன அர்த்தம் தெரியாதவங்க பாடிட்டு இருப்பாங்க. பாடக்கூடாதுன்னு சொல்லல, அவங்களுக்கு தன்னை நமக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை தருணங்களை கொடுக்கிற பொழுது நாம் அதற்காக நம்மை அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அந்த ஊழியத்துல இருக்க வேண்டும். ஊழியங்களை கொடுக்கிற பொழுது சோம்பேறி கையில போய் ஊழியத்தை கொடுக்க கூடாது. சோம்பேறி கையில ஊழியத்தை கொடுத்தா அவன் சோம்பேறியா இருக்க மாத்திரம்ல மத ஜனங்களையும் சோம்பேறியா ஆக்கி விட்டுருவான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல சபையின் நேரங்கள் வீணடிக்க கூடாது. ஆண்டோட நேரம் வாய்ப்புகளும் தருணங்களும் சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்த வேண்டிய உண்மைதான். அந்த வருகிற ஜனங்கள், பசியோடு வருகிற ஜனங்கள், அதனால அவருடைய தேவைகள், அவருடைய ஆவிக்குரிய பசியை தீர்ப்பதாக அந்த ஆராதனைகள் இல்லை என்றால், எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வருகிற ஜனங்கள் அந்த நாள்ல திருப்தி அடையாமல் திரும்புவர்களானால் ஆராதனை நடத்துகிறவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் நானும் மறந்துவிட வேண்டாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஏற்ற மக்களை தேர்ந்தெடுப்பது முக்கியமானதாகும். ஏற்ற மக்களை தேர்ந்தெடுப்பது முக்கியமானதா, அதை ஜெபத்துடன் செய்ய வேண்டும் சொல்லப்படுகிறது. சும்மா எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இவனுடைய மாமா, இவனுடைய மச்சான், இவனுடைய தங்கச்சி, இவனுடைய பிள்ளை. சில நேரங்களை பார்க்கும்போது இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இந்த சிஸ்டருக்கு தான் வசனமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசனம் வேத வாசிப்பத வேத பைபிள் ரீடிங்னா அந்த சிஸ்டர் தான் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி சொல்லுவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அருமையானது, ஏற்ற மக்களை தேர்ந்தெடுப்பது முக்கியமானதாகும். ஒரு பழைய ஒரு பழமொழி ஞாபகம் வருது, திருக்குறள் வருது, எவன் கண் ஆய்ந்து அவனே அவன் கண் விட, தப்பா இருக்கலாம் மன்னித்துக் கொள்ளவும். எதன் கண் ஆய்ந்து அவனை அதன் கண் உடல் சொல்ல ஒரு பதிவு இருக்குது. யார் எந்த வேலையை செய்வதற்கு அவர்கள் ரெடியா இருக்கிறாங்க, அதை செய்வதற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஆரம்பத்தில் நாம் எல்லா திறமைகள் எனக்குள்ளாக இருப்பது கிடையாது. தருணங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது நான் என்னுடைய திறமைகளை அன்றைய சமூகத்தில் காத்திருந்து வரங்களையும் கிருபைகளையும் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு
என்னை வளர்க்கிறவனாக நான் இருக்க வேண்டும். பார்த்தது ஏற்ற மக்களை தேர்ந்தெடுப்பது முக்கியமானதாகும். அதை ஜெபத்துடன் செய்ய வேண்டும். சும்மா அவங்க நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்க நம்ம செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஊர்ல பாருங்க, கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் பொறுப்பா இருப்பாங்க. ஏன்? பணம். அவன் செலவு பண்ணுவான். அவன் ஜெபிக்க தெரியுமா? தெரியாது. வசனம் தெரியுமா? தெரியாது. ஆனா அவர்களை பொறுப்புல வைப்பாங்க. ஏன் தெரியுமா? பணம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவருடைய திறமைகளையும் வரங்களையும் கருத்தில் கொண்டு பங்கு பெறுவதற்கான மக்களை நடத்துபவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூஸ் த ரைட் பீப்புள் and it should be done prayerfully. ஜெபத்துடன் அதை செய்யலாமா? So the leader will choose people to take note of their abilities and gifts. அவருடைய திறமைகளையும் அவருடைய வரங்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு உரிய அந்த பங்கை கொடுக்கிறவர்களாக ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் காணப்படுவான். எங்க தப்பு நடந்து பாருங்க. நன்றாக வாசிக்க முடியாத ஒருவர் வேதாகம பகுதியை வாசித்துக் கொண்டிருப்பார். நாமளே சரியா வாசிக்க தெரியாது. அது குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். தயவு செய்து ஐயோ அவன் வாசிக்கிறேன்னு சொல்ல வரலாம். நன்றாக வாசிக்க தெரிந்து இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு இப்பதான் புத்தகத்தை வந்திருப்பான், புதிய கிறிஸ்தவரை திருவிருந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டு அவனுக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப கவனித்துக் கொள்ளும்படியாக உங்களை அனுப்பின கேட்டீங்க. ஏன்னா நீங்கள் நானும் வருகிற நாட்கள்ல ஆராதனை வீரர்களாக, ஆராதனை நடத்துகிறவர்களாக, திருச்சபையை நடத்துகிறவர்களாக, அவருடைய ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறபடினால கொஞ்சம் கவனித்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை நடத்துகிறவர்கள் தன்னையும் ஆராதனையும் சேர்த்து ஆயத்தப்படுத்த வேண்டுமா? தூய ஆவியானவருடைய வல்லமையையும் உதவியையும் தேடாமல் ஆராதனைக்கு அவர் செல்வாராயின் அவருடைய மற்ற ஆயத்தங்கள் அனைத்தும் பயனற்றவை. Before we go on, remember that the leader must prepare himself. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன் தான் மற்றவர்களை ஆயத்தம் செய்ய முடியும். உங்களுடைய ஊழியங்களில, என்னுடைய ஊழியங்கள்ல, உங்களுடைய ஆலயங்களில, என்னுடைய ஆலயங்களில இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் வருங்காலத்தில் எழும்பக்கூடிய தலைவர்கள் அங்கே எழும்பவில்லை என்றால் அங்கே இருக்கின்ற தலைவர் சரியாக அவரை ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொல்லிவிடலாம். ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன் தான் மற்றவர்களை உருவாக்க முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். Remember that the leader must prepare himself as well as the service. If he goes to the service without seeking the help and power of the Holy Spirit, his other preparation is no use. அவர் சரியாக தன்னை ஆயத்தப்படுத்தாமல் இருப்பாரானால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தி நிகழ்ச்சி நிரல்களை உண்டாக்கினாலும் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல வருகிறது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வாசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தில் அமைதியாக இருந்து பகிர்ந்து கொள்ள போகும் கருப்பொருளிலும் செய்தியிலும் தேவனுடைய எண்ணங்களை பெற்றுக் கொள்வதே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய எண்ணங்களை பெற்று பேசுவதற்கு நல்ல தலைவன் இருக்கக்கூடாது. தேவனுடைய பாதத்தான் பிரசன்னத்தில் அமைதியாக இருந்து அந்த ஒரே இந்த நாள்ல நான் ஒரு பாடத்தோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான்.
அந்த உண்மையான ஒரு சபையை நடத்துகிறவர்கள் தேவனுடைய பிரசனத்துல காத்திருந்த ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே, நாங்க என்ன சொல்லணும் ஆண்டவரே, என்ன பேச வேண்டும் ஆண்டவரே என்று காத்திருந்து ஆண்டவரிடமிருந்து வசனங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய எண்ணங்களை பெற்றுக்கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டுமா? To prepare yourself means to talk face to face with the Lord about each part until you are aligned with the theme and its message that you are going to share. நாளை செய்தி சொல்லும் பொழுது எங்க தேடுறாங்க? நிறைய வசனத்தை உடனே கூகுள தேடுறாங்க, இல்லை என்றால் பிரசங்கங்களை செய்வது எப்படின்னு புக்கை தேடுறாங்க, இல்லை என்றால் சிலவங்க பாருங்க என்னைக்கே ஒரு நாள் பேசுறதுதான் திரும்ப திரும்ப பேசுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அரசமாவே சிலவங்க அரைச்சிட்டு இருப்பாங்க. தேவனுடைய பிரச்சனத்தில் இருந்து காத்திருந்து தேவனிலிருந்து வசனங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய எண்ணங்களை பெற்றுக்கொண்டு நீ சபைக்கு கொடுக்கிற பொழுது அங்கேதான் ஒரு உண்மையான ஒரு தலைவன் காணப்படுகிறான் என்று அந்த பாடங்கள் சொல்லப்படுது. யாராவது வாசிங்க, எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வாசிங்க சீக்கிரமா. எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஆமேன். தேவனுடைய வார்த்தையா எப்படி இருக்கு பாருங்க. எலும்புகளில் அடைபட்டிருக்கிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்துதான். எரேமியா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுது the message from God is burning him up. தேவனிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு அக்கினியான ஒரு வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க சொல்லுற பொழுதுதான் அங்க அக்கினி அங்க கிரியை செய்யும். ஜனங்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரியும். எம்மாறு சீஷர்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வந்த இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடமிருந்து வசனங்களை பெற்று அக்கினியான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை நீங்கள் நான் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திரும்ப ரீகலெக்ட் பண்றேன். அப்ப முதலாவதாக நம்முடைய நிகழ்ச்சி, நம்முடைய ஆராதனை நிகழ்ச்சி நிரல்கள் ஆண்டவர் நேராகவும் சில நிகழ்வுகள் தேவனுக்கு நேராகவும் சில மக்கள் நேராகவும் செலுத்தப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலின் பொருளடக்கத்தையும் ஆராதனையுடைய கருத்து பொருளுக்கு ஏற்ப அது இருக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக மற்ற அங்கத்தினர்களும் வெவ்வேறு நிகழ்ச்சி நிரல்களை நடத்த அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப எபிலிட்டிஸ் நாம் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த இவ்வளவு நாள் இவர் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு ஆராதனைக்கு ஆயத்தம் செய்வது எப்படியோ அவ்வளவு முக்கியமாக ஒரு ஆராதனையின் தலைவர் தன்னை ஆயத்தம் செய்தல் வேண்டும். உதாரணமாக உங்க முன்பாக நான் ஒரு மணி நேரம் இந்த நாள்ல பேசுறேன் என்று சொல்லும் பொழுது நான் மறைவான என்னுடைய நேரத்துல நான் பல மணி நேரங்களை நான் செலவழித்திருக்க வேண்டும். பல மணி நேரங்களை அந்த சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இதை எப்படி செய்யலாம், எதை பேசலாம் என்று நான் தேவனுடைய எண்ணங்களை இது பாடத்தில் சொல்லப்பட்டிருந்தா அந்த பாடத்தின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியின் மூலமாக தேவனுடைய எண்ணங்களை பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் அது கிரியை செய்யும் என்பதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும். நல்ல ஆயத்தத்தின் பொருள் யாதெனில் ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் நம்முடைய ஆராதனை மற்றும் ஒழுங்கற்ற நிலை அல்லது உற்சாக குறைவு இந்த ரெண்டையும் நம்முடைய ஆராதனை இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சரிங்களாங்க? நம் நடத்துற ஆராதனையில அங்க போரே இருக்கக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவதாக என்னது,
உற்சாக இருக்கக்கூடாது, ஒரு ஒழுங்கற்ற நிலையும் காணப்படக்கூடாது. கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். Equally as important as the preparation of the order of the service is the preparation of the leader. Good preparation means that the service will then be pleasing to God and it will not fall into either routine or disorder. உற்சாகம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஒழுங்கற்ற நிலையில் காணப்படக்கூடாது. சரிங்களா? கடைசியாக ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கிட்ட நினைக்கிறேன், முடிக்க விரும்புறேன். இப்ப ஆராதனை நடத்துதல், அடுத்தபடி ஆராதனை நடத்துதல் என்று சொல்லும் பொழுது the leading the service என்று சொல்லும் பொழுது ஆராதனை நடத்துவது மாத்திரம் இல்ல, இந்த ஆராதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடத்துதல் என்பது தலைமை ஏற்குதலும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் ஆகும். Leading the service means taking and keeping control. எந்த சூழ்நிலை ஆனாலும், இந்த பின்னாடி படிக்க போறோம், படிச்சு நேரம் கொஞ்ச நான் ஸ்கிப் பண்றேன். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர்ற பொழுது அதை கட்டுப்படுத்துகிறவனாக அந்த ஆராதனை நடத்துகிறவன் காணப்பட வேண்டும், கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கிறவனா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மின்சாரம் போய்விட்டது, சில நேரங்கள ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, மைக் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அரேஞ்ச் பண்ணி இருக்க வேண்டும், சரியாக இருக்கிறதா என்று செக் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் குழந்தை பேசிட்டு இருக்கும், சர்ச்சில் குழந்தை சத்தப்பட்டிருந்தா அங்கே ஆராதனை டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஒரு ஆள் அனுப்பி அந்த குழந்தைய அமைதிப்படுத்துவதற்காக வேண்டிய காரியங்களே செய்ய வேண்டும். பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து உள்ள பகுதிகளை பார்க்கும் பொழுது ஒரு அங்க ஆராதனை பொழுது எல்லாரும் அங்க எங்க சொரிஞ்சிட்டு இருந்தாங்களாம். என்னன்னு கேட்டாங்க, சர்ச்சில் ஒரே மூட்டை பூச்சியாம். எப்படி மூட்டை பூச்சி வந்துச்சு? சர்ச்சில் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய வேண்டியதான்? தவிர்க்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை சமாளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக கரண்ட் போயிடுச்சு, அடுத்த ஜெனரேட்டர் கையில கேட்கணும், இல்லையென்றால் தீப்பெட்டி அல்லது மெழுகுவர்த்தி, இல்லையென்றால் போகிறவர்கள் ஒரு டார்ச் லைட் கையில வைத்துக் கொள்கிற இப்படிப்பட்ட ஆயத்தங்களை அவர்கள் முன்கூட்டியே செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து சொல்ல வருகிறது. கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த ஆராதனையை ஏற்று நடத்துகிறவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்கள் ஒரு 3 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டுமாம். அவர்கள் முன்னதாக செல்ல வேண்டும். I must arrive early. I must arrive early. இரண்டாவதாக I must stand up. நான் எழுந்து நிற்க வேண்டும். அவங்க உட்கார்ந்து இருக்கிற பொழுது நான் எழுந்து நின்று பேசணும். ஏன்னா என்னுடைய முகம் எல்லாருக்கும் தெரியணும். உதாரணமா குள்ளமா இருந்தா வச்சுக்கீங்களா, நான் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டூலை போட்டு மேலே நிற்கணும். I must stand up. மூன்றாவதாக I must speak firmly and clearly. தெளிவாக உறுதியாக பேசுகிறவனாக இருக்க வேண்டும். அப்ப நீ யாராவது உங்க கையில ஒரு ஊழியத்தை ஒரு செய்வர்களாக ஆறு நடத்துவர்களாக இருக்க வேண்டுமானா 10 மணிக்கு மீட்டிங்னா நீங்க போய் 10 பேர் போய் சேரக்கூடாது, முன்னாடியாய் போய் சேர வேண்டும். பின்னாடி நான் படிக்க போறோம், 15 நிமிடங்களுக்கு முன்பதாகவே நீங்க போகணுமா? சரி, எப்படியா இருக்கட்டும், முன்னதாக நீங்க போக வேண்டும். எழுந்து நின்று பேசணும், எழுந்து எல்லாருக்கும் தெரியும்படியாக பேசணும். பேசுற வார்த்தைகள் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. சரிங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்வர்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான இடர்பாடுகள், எந்தவித தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நாம் சமாளிக்கிறவர்களாக, அதை தவிர்க்கிற காரியங்களை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று இந்த பாடங்கள் நமக்கு சொல்ல வருகிறது. மீதுள்ள பாடங்கள்ல நீங்க பாடங்களை தெளிவாக நீங்க எழுதுற பொழுது, படிக்கிற பொழுது கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாகவே இந்த பாடங்கள் மூலமாக நாம் ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் போய்கொண்ட திருச்சபையில ஒருவேளை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, ஒழுங்கற்ற சூழ்நிலை, இல்லைன்னா ரொட்டீன் அரசமாகவே திரும்ப அரைச்சிட்டு இருக்காங்க வைங்க, அந்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிற பொழுது நீங்கள் உதாரணமாக ஒரு ஆராதனை நடத்துகிறவர்கள் தன்னை எவ்விதமாக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று இந்த பாடத்துல படிக்கிறவர்கள் நம்மை ஆயத்தம் செய்து நம்ம அந்த காரியங்களை, அந்த ஊழியங்களை செய்கிற பொழுது எல்லாரும் இணைத்து ஒவ்வொருடைய திறமைகளை நாம் கண்டறிந்து ஜெபத்துடன் இந்த ஊழியங்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து செய்கிற பொழுது கர்த்தர் அந்த ஊழியங்கள் மூலமாக, அந்த ஆராதனை மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்றுதான் அந்த பாடம் சொல்ல வருகிறது. கண்களை முன்னாடி